அந்த மாலை நேரத்தில் அமைதியை ரசித்துக் கொண்டிருந்தாள் காமி. 24 வயதே ஆன அவளது இளமையும் அழகும் அந்த வீட்டின் தனிமையில் இன்னும் மெருகேறி காணப்பட்டது. அவளது கணவர் கௌதம் அலுவலக பணி நிமித்தமாக ஒரு வார பயணமாக வெளியூர் சென்றிருந்தார். அன்று காலை திடீரென கௌதமிடமிருந்து அழைப்பு வந்தது. காமி, என் தூரத்து உறவினர் தம்பி அர்ஜுன் ஒரு வேலையாக சென்னை வருகிறான். ஒரு 4 நாட்கள் நம் வீட்டில்தான் தங்குவான். அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் கவனித்துக்கொள். அவன் எதை கேட்டாலும் செய்து கொடு, எனக்கு புகார் எதுவும் வரக்கூடாது என்றார் கட்டளையிடும் தோணியில். கௌதமின் சொல்லுக்கு மறுபேச்சு பேசாத காமினி, சரிங்க, நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டாள். கௌதம் இல்லாத இந்த நாட்களில் காமினியின் பொழுது போக்கு முழுக்க முழுக்க காதல் திரைப்படங்களில்தான் கழிந்தது. அவ்வப்போது அந்த படங்களில் வரும் உணர்ச்சிகரமான காட்சிகளில் தன்னை மறந்தும் போவாள். மறுநாள் காலை கதவின் அழைப்பு மணி ஒழிக்க காமி கதவை திறந்தாள். எதிரே நின்றிருந்தவனை பார்த்ததும் ஒரு நிமிடம் அவள் கண்கள் இமைக்க மறந்தன. அர்ஜுன் 6 அடி உயரம், கட்டுக்கொப்பான உடல்வாகு, வசீகரமான முகம் என ஒரு தமிழ் சினிமா ஹீரோ போலவே நின்றிருந்தான். வணக்கம் அண்ணே, நான் அர்ஜுன், அண்ணன் சொல்லிருப்பாரே என புன்னகையுடன் கேட்டான். வாப்பா அர்ஜுன், உள்ள வா. இதுவும் உன் வீடுதான், உனக்கு என்ன சங்கடம் என்று அவனை வரவேற்றாள். அவன் உள்ளே நுழையும்போது அவனிடமிருந்து வீசிய அந்த மெல்லிய வாசனை காமினியின் மனதிற்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அண்ணே, நான் முதலில் குளித்துவிட்டு வருகிறேன். அதன் பிறகு டிபன் சாப்பிடலாம் என்றபடி அவன் குளியலறைக்குள் சென்றான். காமினி சமையலறையில் வேலையாக இருந்தபோது அர்ஜுனின் குரல் கேட்டது. அண்ணி, அவசரத்தில் துண்டை வெளியே மறந்து வைத்துவிட்டேன். கொஞ்சம் எடுத்து தருங்களா? காமி துண்டை எடுத்துக்கொண்டு குளியலறை வாசலுக்கு சென்றாள். அங்கே குளியலறை கதவின் சிறிய இடைவெளி வழியாக தெரிந்த அர்ஜுனின் தோற்றம் அவளை நிலைக்கு கொலைய செய்தது. அவளது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஒருவித நடுக்கத்துடன் துண்டை நீட்டினாள். அர்ஜுன் அதை வாங்கிக் கொண்டான். வேகமான நடையுடன் சமையலறைக்கு திரும்பியவள் வேலையில் மூழ்கினாள். சட்டென அவள் பின்னால் வந்தேன் என்ற அர்ஜுன் அண்ணி என்றான். அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். அவன் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அண்ணி, எனக்கு டீ குடிக்க பிடிக்காது. ஜில்லிட்ட பால் கிடைக்குமா? எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் என சிரித்துக் கொண்டே கேட்டான். அவளது பார்வையும் அவன் சிரிப்பும் சந்தித்த அந்த நொடி அந்த வீட்டில் ஒரு புதிய உணர்வு தயாராகத் தொடங்கியது. அன்று இரவு 11 மணி ஆகியும் காமிக்கு தூக்கம் வரவில்லை. கௌதம் வீட்டில் இல்லாத தனிமையும் அர்ஜுனின் திடீர் வரவும் அவளுக்குள் ஒருவித படபடப்பை ஏற்படுத்தியிருந்தது. அன்று காலை குளியலறை வாசலில் பார்த்த அந்த ஒரு நொடி காட்சி அவள் கண்களை விட்டு அகல மறுத்தது. படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தவள் தண்ணீர் குடிக்கலாம் என எழுந்து சமையலறைக்கு சென்றாள். தண்ணீர் குடித்துவிட்டு திரும்பும்போது அர்ஜுன் தங்கிருந்த அறையின் கதவு லேசாக திறந்திருப்பதை கவனித்தாள். அங்கிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. ஏதோ ஒரு ஆங்கில திரைப்படத்தின் வசனங்களும் இசையும் மெல்லிய ஒளியில் கேட்டுக் கொண்டிருந்தன. இவ்வளவு நேரமாகியும் அர்ஜுன் இன்னும் தூங்கவில்லையா என்ற ஆவலில் மெல்ல அவன் அறையருகே சென்றாள் காமி. அவள் எதிர்பார்த்தது போலவே அர்ஜுன் தனது மொபைலில் ஒரு காதல் திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். அதன் சத்தம் அறையெங்கும் நிறைந்திருந்தது. கதவை தட்டலாமா வேண்டாமா என தயங்கியவள் சட்டென உள்ளே நுழைந்தாள். அர்ஜுன் இன்னும் தூங்கலையா? லைட் எரிஞ்சுகிட்டு இருக்கேன பார்க்க வந்தேன் என்றாள் காமினி. அர்ஜுன் இடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். சட்டென மொபைலின் சத்தத்தை குறைத்துவிட்டு படுக்கையில் அமர்ந்தான். இல்ல அண்ணி, புது இடம் இல்லையா, தூக்கம் வரல. அதான் ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஏன் இன்னும் தூங்காம இங்க என அவளையே பார்த்து கேட்டான். எனக்கும் தூக்கம் வரல அர்ஜுன். தாகமா இருந்ததுன்னு தண்ணி குடிக்க வந்தேன் என்று மழுப்பினாள். அர்ஜுன் அவளை ஒரு விசித்திரமான பார்வையால் அளவெடுத்தான். உங்களுக்கும் தூக்கம் வரல? எனக்கும் வரல. பேசாம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்கலாமா?
போன்ல பார்க்க கஷ்டமாயிருக்கு. டிவியில கனெக்ட் பண்ணிடலாம் என்றான் அர்ஜுன் சாதாரணமாக. காமி ஒரு நிமிடம் யோசித்தாள். வேண்டாம் அர்ஜுன், யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. யாரு பார்க்க போறாங்க அண்ணி, வீட்ல நாம 2 பேரு தானே இருக்கோம். வாங்க என உரிமையுடன் அவள் கையை பிடித்து ஹாலுக்கு அழைத்து சென்றான். அவன் கை தீண்டிய இடத்தில் காமினுக்கு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. பெரிய திரை தொலைக்காட்சியில் அந்த ஹாலிவுட் படம் ஓடத் தொடங்கியது. அது ஒரு தீவிரமான காதல் கதை. அதில் வரும் நெருக்கமான காட்சிகளை காணும்போது காமினிக்கு தர்ம சங்கடமாகவும் அதே சமயம் ஒருவித கிளர்ச்சியாகவும் இருந்தது. இருவரும் சோபாவில் அருகருகே அமர்ந்திருந்தனர். திடீரென அர்ஜுன் தன் கையை காமினியின் இடுப்பில் மெல்ல வைத்தான். காமி அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள். ஆனால் அவன் பார்வையை திரையிலிருந்து மாற்றவில்லை. அர்ஜுன், என்ன இது என மெல்லிய குரலில் தடுத்தாள். ரொம்ப குளிருது அண்ணி, அதான் என சிரித்துக் கொண்டே கையை எடுத்துக்கொண்டான். ஆனால் அவரது பார்வை இப்போது காமினின் மீது நிலைக்குத்தியிருந்தது. அண்ணி, எனக்கு மறுபடியும் பால் குடிக்கணும் போல இருக்கு. ஜில்லுன்னு கொஞ்சம் கொண்டு வரீங்களா? காமினி சமையலறைக்கு சென்று பாலை எடுத்துக்கொண்டு திரும்பினாள். பால் கிளாஸை அவனிடம் நீட்டும்போது தற்செயலாக அவன் கை அவள் விரல்களில் பட்டது. அந்த தடுமாற்றத்தில் பால் கிளாஸ் அர்ஜுனின் சட்டையில் கொட்டியது. ஐயோ சாரி அர்ஜுன், தெரியாம பட்டுடுச்சு என பதறினாள் காமினி. பரவாயில்லை அண்ணி, நான் டிரஸ் மாத்திட்டு வந்துறேன் என சொல்லிவிட்டு அவன் அறைக்குள் சென்றான். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவன் வெளியே வந்த கோலத்தை பார்த்த காமினி உறைந்து போனாள். அர்ஜுன் வெறும் துண்டுடன் மட்டும் வெளியே வந்தான். அவனது கட்டுக்குப்பான தேகம் அவள் கண்களை கட்டி போட்டது. டிவியில் அப்போது ஓடிக்கொண்டிருந்த உணர்ச்சிகரமான காட்சிக்கும் முன்னால் நிற்கும் அர்ஜுனுக்கும் இடையே காமிசலாடியது. வெட்கத்தால் முகம் சிவக்க நான் தூங்கப் போறேன் என திரும்பி நடக்க முயன்றாள். ஆனால் அர்ஜுன் விடுவதாக இல்லை. பாய்ந்து வந்து அவள் மணிக்கட்டை பற்றி இழுத்தான். காமி அவன் மார்பில் மோதி நின்றாள். அர்ஜுன், விடு, இது தப்பு, கௌதமுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என பதறினாள். அர்ஜுன் அவள் காதோரம் குனிந்து ரகசியமாக சொன்னான். தப்பே இல்லை அண்ணி, அண்ணன்தான் சொன்னாரு. அவன் எதை கேட்டாலும் செய், எனக்கு புகார் வரக்கூடாதுன்னு அவரே சொன்ன பிறகு நீங்க ஏன் பயப்படுறீங்க? காமி அதிர்ச்சியுடன் அவனை ஏறிட்டாள். அர்ஜுனின் கண்கள் அவளது சம்மதத்திற்காக காத்திருந்தன. அவளது ஒழுக்கத்திற்கும் ஆழ் மனதில் இருந்த ஆசைக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடந்தது. இறுதியில் அந்த தனிமையும் அர்ஜுனின் வசீகரமும் அவளை வீழ்த்தியது. மெல்ல அர்ஜுனின் தோளில் தலை சாய்த்தாள் காமி. அர்ஜுனின் அணைப்பில் காமினி தன்னை மறந்திருந்த அந்த நொடிகள் அவளுக்கு ஒரு புதுவிதமான உலகத்தை காட்டின. இத்தனை கால திருமண வாழ்க்கையில் கௌதமிடம் கிடைக்காத ஒரு மென்மையான ஆவேசமும் புரிதலும் அர்ஜுனனிடம் இருப்பதை அவளது உள்ளுணர்வு உணர்ந்தது. திரையில் ஓடிக்கொண்டிருந்த ஹாலிவுட் படத்தின் சத்தம் மெல்ல தேய்ந்து மறைந்து அந்த ஹாலில் அவர்களின் மூச்சு காற்று மட்டுமே எதிரொலித்தது. அர்ஜுன், இது சரியான தெரியல, ஆனா என் மனசு சொல்றத என்னால தடுக்க முடியல என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள் காமி. அர்ஜுன் அவளது முகத்தை மெல்ல உயர்த்தி கண்களை ஊற்று பார்த்தான். அன்னை, விருப்பம் இல்லாம நடக்கிறதுதான் தப்பு. இங்க நம்ம 2 பேருக்கும் பிடிச்சுதானே நடக்குது. அப்புறம் ஏன் கவலைப்படணும்? காலையில அண்ணன் கிட்ட பேசும்போது கூட அர்ஜுனை நல்லா கவனிச்சுக்கோன்னு தான் சொன்னாரு. நாம அவர் பேச்சை தானே கேட்கிறோம் என ஒருவித வஞ்சக சிரிப்புடன் கூறினான். அந்த இரவு அவர்களுக்கு மிக நீளமானதாக இருந்தது. காமிக்கு அதுவரை இருந்த குற்ற உணர்வு அர்ஜுனின் தீண்டலில் மெல்ல மெல்ல கரைந்து போனது. அவன் அவளை ஒரு ராணியைப் போல நடத்தினான். அவளது அழகை புகழ்ந்து தள்ளினான். ஒரு கட்டத்தில் காமி தன் கணவனைப் பற்றிய நினைவுகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு அர்ஜுனின் காதலில் மூழ்கினாள். மறுநாள் காலை விடிந்தபோது காமினுக்கு ஏதோ ஒரு புதிய தெம்பு வந்தது போல இருந்தது. வழக்கமாக இயந்திரத்தனமாக வேலை செய்யும் அவள் அன்று தன்னை இன்னும் அழகாக அலங்கரித்துக் கொண்டாள். சமையல் அறையில் அவள் காபி போட்டுக் கொண்டிருந்த போது அர்ஜுன் பின்னால் வந்து அவளை கட்டிக் கொண்டான்.
குட் மார்னிங் அண்ணி, நேத்து நைட் படம் ரொம்ப சூப்பரா இருந்ததில்ல என விஷமாக கேட்டான். ஆமா என வெட்கத்துடன் தலை குனிந்தாள் காமினி. சரி, இன்னைக்கு என்ன பிளான்? வெளியில போறியா? இல்ல வீட்லதான் இருப்பியா? இன்னைக்கு முக்கியமான வேலை ஒன்னு இருக்காண்ணே. அதை முடிச்சிட்டு சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவேன். வரும்போது இன்னும் சில புது மூவிஸ் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவளது கன்னத்தில் மெல்ல தட்டிவிட்டு புறப்பட்டான். அர்ஜுன் சென்ற பிறகு காமினி வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் கௌதமின் அலமாரியில் ஒரு பழைய டைரி இருப்பதை பார்த்தாள். அதில் சில போன் நம்பர்களும் பெயர்களும் இருந்தன. ஆர்வக் கோளாறில் பக்கங்களை புரட்டியவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த டைகரியில் ஓரிடத்தில் அர்ஜுன் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் என குறிப்பிடப்பட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பற்றிய குறிப்புகள் இருந்தன. அர்ஜுன் கௌதமின் உறவினர் இல்லையா? இவன் வெறும் பிசினஸ் பார்ட்னரா? அப்ப ஏன் கௌதம் பொய் சொன்னார் என காமினியின் மனதில் சந்தேகம் முளைத்தது. அதே சமயம் காமினியின் போன் ஒலித்தது. திரையில் கௌதம் என பெயர் மின்னியது. ஹலோ காமி, அர்ஜுன் அங்கத்தான் இருக்கானா? அவன் சொல்றதெல்லாம் சரியா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என கௌதம் கேட்டார். அவரது குரலில் ஒருவித பதற்றம் அல்லது எதிர்பார்ப்பு இருப்பது போல காமினுக்கு தோன்றியது. அவர் நல்லாத்தான் இருக்காருங்க, இப்பத்தான் வெளியில போனாரு என திணறினாள் காமி. நல்லது, அவன் சொல்றதை அப்படியே கேளு. அவன் சந்தோஷமா இருந்தாதான் என் பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு போகும். புரிஞ்சுக்கோ என சொல்லிவிட்டு போனை வைத்தார் கௌதம். காமி உறைந்து போய் நின்றாள். அர்ஜுன் ஒரு விருந்தினர் மட்டுமல்ல, கௌதமின் பிசினஸ் லாபத்திற்காக தன்னை பகடைக்காயாக பயன்படுத்துகிறாரோ என்ற சந்தேகம் அவளுக்குள் எட்டி பார்த்தது. காமினியின் கைகள் நடுங்கின. கௌதமின் டைரியில் இருந்த அந்த பண பரிமாற்ற குறிப்புகள் அவளது நிம்மதியே குலைத்தன. அர்ஜுன் வெறும் உறவினர் அல்ல, அவன் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் என்பதும் அவனுக்கு கௌதமுக்கும் இடையே ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இருப்பதும் அவளுக்கு புரிந்தது. அப்படியானால் அர்ஜுன் என்னிடம் காட்டிய அந்த அன்பு, அந்த நெருக்கம் எல்லாம் திட்டமிட்ட நாடகமா? கௌதமுக்கு இது தெரிந்தே நினைக்கிறதா என்று அவள் மனம் அழைப்பாய்ந்தது. அன்று மாலை அர்ஜுன் வீட்டுக்கு வந்தபோது அவரது கையில் ஒரு பெரிய இனிப்பு பெட்டியும் சில புதிய திரைப்படங்களின் குறைய தகடுகளும் இருந்தன. அவனது முகம் வழக்கத்தை விட அதிக உற்சாகத்துடன் காணப்பட்டது. அண்ணி, இன்னைக்கு ஒரு பெரிய டீல் முடிஞ்சிருச்சு. எல்லாம் உங்க ராசிதான் என்றபடி அவளை நெருங்கி தோளில் கை வைத்தான். காமினி சட்டென விலகி சென்றாள். அவளது முகம் கடுகடுவென இருப்பதை அர்ஜுன் கவனித்து விட்டான். என்ன ஆச்சு அண்ணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அண்ணன் போன் பண்ணாரா என்று அவன் மெல்லிய குரலில் கேட்க காமினியின் சந்தேகம் இன்னும் வலுத்தது. ஆமாம் அர்ஜுன், அவர் போன் பண்ணினாரு. நீங்க என் கணவரோட பிசினஸ் பார்ட்னர் தானே? நீங்க அவரோட சொந்தக்காரர் இல்லன்னு எனக்கு தெரியும். ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க என நேரடியாக கேட்டாள். அர்ஜுன் ஒரு நிமிடம் திகைத்தான். ஆனால் அடுத்த நொடியே அவன் முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை அரும்பியது. அவன் மெல்ல சோபாவில் அமர்ந்து, அண்ணன் சொல்லிட்டாரா? அவசரப்பட்டுட்டாரே. ஆமா மன்னி, நான் அவருக்கு தூரத்து உறவினரும் கிடையாது, தம்பியும் கிடையாது. ஆனா இந்த ஒரு வாரத்துல உங்ககிட்ட நான் பழகுறது வெறும் பிசினஸ்க்காக மட்டும் இல்லை என்றான். நிறுத்துங்க கௌதம், ஏன் இப்படி செஞ்சாரு? ஒரு மனைவியோட மானத்தை விட அவருக்கு பணம்தான் முக்கியமா என காமினி கண்ணீர் மல்க கேட்டாள். அர்ஜுன் எழுந்து வந்து அவளுக்கு மிக அருகில் நின்றான். காமி, கௌதமுக்கு நான் ஒரு பெரிய தொகையை தர வேண்டியிருக்கு. அந்த பணத்தை அவர் இப்போ திருப்பி தர முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் என்னை திருப்திப்படுத்த உங்களை பயன்படுத்திக்கலாம்னு அவரேதான் ஐடியா கொடுத்தாரு. எனக்கு ஆரம்பத்துல தயக்கமா இருந்தது. ஆனா உங்களை பார்த்த பிறகு உங்களோட அந்த தனிமை, உங்களோட அழகு, என்னையும் அறியாம நான் உங்க மேல ஈர்க்கப்பட்டுட்டேன் என்றான். காமிக்கு தலை சுற்றியது. தான் நேசித்த கணவனே தன்னை வெறுக்க துணிந்துவிட்டான் என்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. இப்போ உங்களுக்கு 2 வழி இருக்கு காமினி.
ஒன்னோ இதை பெரிய பிரச்சனையாக்கி உங்க வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்கலாம். இல்லையா கௌதமுக்கு தெரியாம எனக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிற இந்த உறவை இன்னும் சில நாட்களுக்கு தொடரலாம். அண்ணன் வரும்போது நான் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடலாம். யாருக்கும் எதுவும் தெரிய போறது இல்லை என அர்ஜுன் அவளது பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ள முயன்றான். காமி திகைத்து நின்றாள். ஒரு பக்கம் துரோகம் செய்த கணவன், இன்னொரு பக்கம் தன் உணர்ச்சிகளை தூண்டிய அர்ஜுன். அவளது மனம் ஒரு பெரும் குழப்பத்தில் இருந்தது. அந்த தனிமையும் ஏற்கனவே அர்ஜுனிடம் இழந்திருந்த நிதானமும் அவளை மீண்டும் பலவீனப்படுத்தின. அன்று இரவு மீண்டும் ஒரு திரைப்படம் ஓடத் தொடங்கியது. ஆனால் இந்த முறை காமினிக்கு பயமில்லை. ஒருவிதமான வஞ்சக பழிவாங்கும் உணர்ச்சி மேலோங்கியது. கௌதமே என்னை தூக்கி எறியும் போது நான் ஏன் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் ஆழமாக பதிந்தது. அர்ஜுன் அவளை தழுவிய போது இந்த முறை அவள் தடுக்கவில்லை. ஆனால் அவளது கண்களில் அன்பு இல்லை. கணவன் மீதான ஆத்திரமும் ஒருவிதமான விரக்தியும் மட்டுமே இருந்தது. அர்ஜுனின் அழைப்பில் காமி தன்னை ஒப்படைத்திருந்தாலும் அவளது ஆழ் மனதில் ஒருவிதமான அமைதியின்மை குடிக்கொண்டிருந்தது. கணவன் செய்த துரோகம் அவளை ஆத்திரப்பட வைத்தாலும் அர்ஜுன் அந்த பலவீனத்தை சாதகமாக்கிக் கொள்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. அன்று இரவு விடியும் வரை காமிக்கு தூக்கமே வரவில்லை. விடியற் காலையில் ஒரு விசித்திரமான கனவு கண்டு திடுக்கிட்டு எழுந்தாள். அர்ஜுன் பக்கத்து அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். ஹாலுக்கு வந்து அமர்ந்தவளுக்கு அந்த வீடே அவளை பார்த்து பரக்கசிப்பது போல இருந்தது. திடீரென அதிகாலை 5 மணிக்கு வாசலில் ஒரு கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. காமி இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. இந்த நேரத்தில் யார் வருவது? மெல்ல ஜன்னல் திரையை விளக்கி பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்தால் அது கௌதமின் கார். ஒரு வாரம் கழித்து வரவேண்டியவர் 4வது நாளிலேயே திரும்பிவிட்டார். காமினி பதற்றத்துடன் அர்ஜுனின் அறைக்கு ஓடினாள். அர்ஜுன், எழுந்திருங்க, கௌதம் வந்துட்டாரு. சீக்கிரம் உங்க டிரஸை சரி பண்ணிட்டு ஹாலுக்கு வாங்க என்று அவனை உழுக்கி எழுப்பினாள். அர்ஜுன் திடுக்கிட்டு எழுந்தான். ஆனால் அவன் முகத்தில் காமி எதிர்பார்த்த பயமில்லை. மாறாக ஒரு குரூரமான அமைதி நிலவியது. அண்ணன் வந்துட்டாரா? வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் என அலட்சியமாக சொன்னான். வெளியே கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் உள்ளே நுழைந்தார். அவரது முகம் கலைத்து போயிருந்தது. ஆனால் கண்களில் ஏதோ ஒரு தேடல் இருந்தது. காமி, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டியா? அர்ஜுன் எங்கே என்று கேட்டபடியே சோபாவில் அமர்ந்தார். அவர் தூங்கிட்டு இருக்காருங்க. நீங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம்? இன்னும் 3 நாள் இருக்குமே என தடுமாற்றத்துடன் கேட்டாள். அப்போது அர்ஜுன் அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். வாங்க அண்ணே, சர்ப்ரைஸா வந்துட்டீங்க போல என்று சிரித்து கொண்டே கேட்டான். கௌதம் அர்ஜுனை உற்று பார்த்தார். பிறகு காமினியின் பக்கம் திரும்பி, எல்லாம் நல்லபடியா நடந்ததா காமி? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அர்ஜுனுக்கு எந்த குறையும் இல்லல என ஒரு விசித்திரமான அர்த்தத்துடன் கேட்டார். காமி பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றாள். கௌதம் எழுந்து அர்ஜுனின் அருகே சென்று அவன் தோளில் கை வைத்தார். நாம பேசின அந்த டீல் இப்போ ஓகேதானே? பணத்தை எப்ப அனுப்புவ என நேரடியாகவே கேட்டார். அர்ஜுன் மெல்ல சிரித்துவிட்டு காமினியை பார்த்து ஒரு கணஞ்சாடை காட்டினான். பணத்தை பத்தி என்ன அண்ணே காமி, என்னை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே எனக்கு திருப்தி கிடைச்சிருக்கு. அதனால டீல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு என்றான். கௌதமின் முகத்தில் ஒரு வக்கிரமான புன்னகை மலர்ந்தது. வெரி குட், எனக்கு தெரியும் என் காமினி எதிலையும் குறைய வைக்க மாட்டான்னு. தன் கணவரின் வாயால் இந்த வார்த்தைகளை கேட்ட காமினுக்கு அருவருப்பாக இருந்தது. தான் ஒரு போக பொருளாக மாற்றப்பட்டதை அவளால் தாங்க முடியவில்லை. ஆனால் அடுத்த நொடி அர்ஜுன் சொன்ன வார்த்தை கௌதமின் முகத்தில் இருந்த சிரிப்பை மறைக்க செய்தது. ஆனா அண்ணே, ஒரு சின்ன சிக்கல். காமினி என்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இப்போ அவங்களை விட்டுட்டு என்னால சென்னை போக முடியல.
அதனால அவங்களையும் என் கூடவே அழைச்சிட்டு போகலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க எவ்வளவு பணம் கேட்பீங்க? கௌதம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். என்ன விளையாடுறியா அர்ஜுன், நீ இங்க 4 நாள் தங்கிட்டு போகத்தான் நான் சொன்னேன். விளையாடல அண்ணே, இது பிசினஸ். நீங்கதானே அவங்களை எதை கேட்டாலும் செய்ய சொன்னீங்க, இப்போ நான் அவங்களையே கேட்கிறேன் என அர்ஜுன் சவால் விட்டான். காமி சிலையாக நின்றாள். இரு ஆண்களும் அவளை ஒரு வியாபார பொருளாக வைத்து பேசிக் கொண்டிருந்தனர். அவள் மனதிற்குள் ஒரு முடிவெடுத்தாள். இந்த 2 ஆண்களிடம் இருந்தும் விடுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அர்ஜுன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கௌதமின் முகம் கோபத்தில் சிவந்தது. அர்ஜுன், எல்லை மீறாதே, என் மனைவியே என்னுடன் இருக்க சொன்னது. என் பிசினஸ் லாபத்திற்காகத்தான். அதற்காக அவளை உன்னோட அனுப்பி வைப்பேன் என்று எப்படி நினைக்கலாம் என்றே கத்தினார். அர்ஜுன் அசரவில்லை. சோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். அண்ணே, உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க கொடுத்த கடனுக்கு வட்டியாகத்தான் இவளை நான் பார்த்தேன். ஆனா இப்போ அசலையே கேட்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட இல்லாத ஏதோ ஒன்னு என்கிட்ட அவளுக்கு கிடைச்சிருக்கு. இல்லையா காமினி என அவளை திரும்பி பார்த்தான். காமினி இத்தனை நேரம் அமைதியாக இருந்தவள் மெல்ல அவர்களை நோக்கி வந்தாள். அவளது கண்களில் தெரிந்த உறுதி இருவரையும் ஒரு நிமிடம் மிரள செய்தது. போதும், நிறுத்துங்க 2 பேரும் என்று கணீர் என்ற குரலில் சொன்னாள். கௌதம், என்னை ஒரு மனுஷியா மதிக்காம வெறும் ஒரு பொருளா நினைச்சு இன்னொருத்தன் கிட்ட அடகு வச்சீங்களே, அங்கேயே நம்ம உறவு செத்து போச்சு. அப்புறம் அர்ஜுன், நீங்க என்னோட பலவீனத்தை வச்சு விளையாடிட்டு இப்போ என்னை விலை பேசுறீங்க இல்லையா? நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை என்றாள் காமினி. அவள் நேராக கௌதமின் அறைக்குள் சென்றாள். அங்கிருந்த ஒரு பழைய மரப்பெட்டியை எடுத்து வந்தாள். அதை திறந்தபோது உள்ளே சில பத்திரங்களும் ஒரு புதிய கைத்துப்பாக்கியும் இருந்தன. அது கௌதமின் தந்தை வைத்திருந்த பழைய துப்பாக்கி. அதை பார்த்ததும் கௌதம் பதறினார். காமி, என்ன பண்ற? அதை கீழே வை. காமி துப்பாக்கியை தூக்கி இருவரையும் குறிவைத்தாள். இங்க பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பயந்துட்டு இருந்த காமி இல்லை. கௌதம் உங்களோட எல்லா கள்ளத்தனமான பிசினஸ் டீல்களும் நீங்க வரியப்பு செஞ்ச விவரங்களும் இந்த டைரியில இருக்கு. இது போலீஸ் கேக்கு போனா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க என டைரியை காட்டினாள். அர்ஜுன் வெள்ளை எழுந்தான். அண்ணி, பொறுமையா இருங்க, நாமா பேசிக்கலாம். நீயும் அமைதியா இரு அர்ஜுன். உன் மேல ஏற்கனவே பல ஊர்ல மோசடி வழக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்த நினைச்சீங்க. ஆனா இப்போ ஆட்டம் என் கையில என்றாள் காமினி. கௌதம் பயத்தில் வியர்க்க தொடங்கினார். காமினி, நான் தப்பு செஞ்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு, நமக்குள்ள எதையும் பேசிக்கலாம் என தழுதழுத்தார். மன்னிப்பா? உங்களை மன்னிக்க எனக்கு விருப்பமல்லை. இப்போ நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும். இந்த வீடும் இதுல இருக்கிற சொத்துக்களும் எனக்குதான் சேரணும். இல்லன்னா இந்த துப்பாக்கியோட சேர்த்து அந்த டைரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் என முடிவாக சொன்னாள். அர்ஜுன் காமினியை பார்த்தான். அவளிடம் இப்போது தெரிந்தது காதலோ பலவீனமோ அல்ல, ஒரு ஆவேசமான பெண்மையின் விஸ்வரூபம். திடீரென வெளியே மீண்டும் ஒரு வண்டியின் சத்தம் கேட்டது. இம்முறை வந்திருப்பது யார்? வாசலில் வந்து நின்றது ஒரு கருப்பு நிற சொகுசுக்கார். அதிலிருந்து இறங்கிய நபரை கண்டதும் அர்ஜுனன் முகம் வெளியேறி போனது. உள்ளே நுழைந்தவர் ஒரு நடுத்தர வயது பெண்மணி. கம்பீரமான தோற்றம், அதிகாரமான பார்வை. அவர் பெயர் ராஜேஸ்வரி. அர்ஜுனின் உண்மையான பாஸ். என்ன அர்ஜுன், ஒரு சின்ன வேலையை முடிக்க இவ்வளவு நேரமா கொடுத்த வேலையை விட்டுட்டு இங்கே என்ன குடும்ப நாடகம் நடத்திட்டு இருக்க என் ராஜேஸ்வரி கேட்டபடி உள்ளே வந்தார். அவளது கையில் இருந்த துப்பாக்கியை பார்த்த ராஜேஸ்வரி சற்றும் அசரவில்லை. காமி, துப்பாக்கிய கீழே வைமா, இதெல்லாம் உனக்கு செட்ட ஆகாது. அர்ஜுன் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். உன் கணவன் உன்னை அடகு வைத்திருக்கலாம்.
ஆனால் நிஜமான ஆட்டம் இப்பத்தான் ஆரம்பமாகுது என்றார் நிதானமாக. கௌதம் பதற்றத்துடன், நீங்க யாரு? எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வரீங்க என கேட்டார். ராஜேஸ்வரி ஏளனமாக சிரித்தார். கௌதம், உன் பிசினஸ்ல நீ வாங்கின கடன் அர்ஜுன் கிட்ட இல்லை என்கிட்ட. அர்ஜுன் வெறும் ஒரு கருவிதான். உன்னோட சொத்து பத்து எல்லாத்தையும் என் கைக்கு மாத்ததான் இந்த திட்டம். அதுக்கு உன் மனைவியை பகட காயா பயன்படுத்த உன்னையே சம்மதிக்க வச்சது என் திறமை என்றார். காமினி அதிர்ச்சியில் உறைந்தாள். அப்படியானால் அர்ஜுன் சொன்ன காதல், அந்த நெருக்கம் எல்லாமே இந்த சொத்துக்காகத்தானா? அர்ஜுன் தலை குனிந்து நின்றான். ராஜேஸ்வரி தொடர்ந்தார். ஆமாம் காமி, அர்ஜுன் ஒரு நல்ல நடிகன். உன்னை பலவீனப்படுத்தி உன்கிட்ட இருந்து அந்த லாக்கர் சாவியையும் ரகசிய பத்திரங்களையும் வாங்கத்தான் அவனை அனுப்பினேன். ஆனா அவன் உன் மேல நிஜமாவே மயங்கிட்டான் போல. அதன் வேலையை முடிக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். காமி இப்போது துப்பாக்கியை ராஜேஸ்வரியின் பக்கம் திருப்பினாள். எல்லாரும் சேர்த்து என்னை ஏமாத்திட்டீங்க இல்லையா? இப்பவே இங்கிருந்து கிளம்புங்க, இல்லன்னா நான் சுட்டுடுவேன். ராஜேஸ்வரி மெல்ல முன்னே வந்து காமினியின் கையில் இருந்த துப்பாக்கியை லாவகமாக பிடுங்கினார். இதுல குண்டே இல்லை காமி, இது வெறும் காட்சி பொருள்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த டைரியில இருக்கிற விவரங்கள் எனக்கு தேவை என அந்த டைரியை கையில் எடுத்தார். அப்போதுதான் காமிக்கு தெரிந்தது, தான் சந்தித்த அத்தனை ஆண்களும், இப்போது வந்திருக்கும் இந்த பெண்ணும் கூட தன்னை ஒரு சதுரங்க பழகியாகவே பார்த்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை காமி ஏற்கனவே செய்திருந்தாள். அந்த டைரியை எடுத்துக்கோங்க ராஜேஸ்வரி. ஆனா அதுல இருக்கிறது வெறும் நகல்தான். உண்மையான டைரியையும் கௌதமின் பிசினஸ் மோசடி ஆதாரங்களையும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் என் தோழி மூலமா ஆன்லைன்ல போலீசுக்கு தட்டி விட்டுட்டேன் என காமினி நிதானமாக சொன்னாள். அறையில் நிசப்தம் நிலவியது. கௌதம் அலறினார். என்னது போலீசுக்கா? காமினி, நீ என்னை கொலை பண்ணிட்ட. தூரத்தில இருந்து போலீஸ் சைரன் சத்தம் மெல்ல கேட்க தொடங்கியது. ராஜேஸ்வரி சிரித்த சிரிப்பு அந்த அறையெங்கும் எதிரொலித்தது. போலீசா காமினி, நீ இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாய். உன் தோளுக்கு நீ அனுப்பின அந்த பைல்கள் எங்கே போகும் என்று உனக்கு தெரியுமா? அவளும் என் ஆளுதான் என்று ஒரு அதிர்ச்சியான உண்மையை போட்டார். காமினி நிலைக்குந்து போனாள். தான் யாரை நம்புவது என்றே அவளுக்கு தெரியவில்லை. கௌதம் கைகளை பிசைந்து கொண்டு நின்றார். இப்போ என்னத்தான் வேணும் உங்களுக்கு என்று கௌதம் கேட்க ராஜேஸ்வரி அர்ஜுனை ஏறிட்டார். அர்ஜுன், நீ இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. காமி, இவன் வெறும் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் கிடையாது. இவன் கௌதமின் தந்தை வழி சொந்தம். ஒரு காலத்துல கௌதமின் அப்பா என் குடும்பத்தை ஏமாத்திட்டு வந்தப்போ என் மகன் அர்ஜுன் அனாதையாக நின்னான். இன்னைக்கு உன்னோட இதே கௌதம் என் மகன் கையாலேயே தன் கௌரவத்தை இழக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் உன்னை பகடைக்காயா மாத்தினேன் என்றார் ராஜேஸ்வரி. காமினுக்கு எல்லாம் புரிந்தது. பழிவாங்கும் உணர்ச்சியில் கௌதமும் ராஜேஸ்வரியும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வைத்து விளையாடி இருக்கிறார்கள். அப்போ என் மேல நீங்க காட்டின அன்பு எல்லாமே உங்க அம்மாவோட பழி வாங்கலுக்காகவா அர்ஜுன் என காமினி வேதனையுடன் கேட்டாள். அர்ஜுன் மெல்ல முன்னே வந்தான். ஆரம்பத்தில் அப்படித்தான் காமினி. ஆனா இந்த 4 நாள்ல நான் உன்னை பார்த்த விதம் வேற. உன் தனிமை, உனக்குள்ள இருக்கிற அன்பு என்னை நிஜமாவே மாத்திடுச்சு. அதனாலதான் ராஜேஸ்வரி அம்மாவை இங்க வரவிடாம தடுக்க நினைச்சேன் என்றான் அர்ஜுன் உண்மையான வருத்தத்துடன். ராஜேஸ்வரி குறுக்கிட்டார். போதும் நாடகம் கௌதம், இந்த வீட்டின் சொத்து பத்திரங்கள் என் கைக்கு மாறணும். இல்லன்னா உன் பிசினஸ் தில்லுமுள்ளுகளை நான் வெளியே சொல்லி உன் மானத்தை வாங்குவேன். நீயே உன் மனைவியை இன்னொருத்தன் கூட படம் பார்க்க விட்டு வேடிக்கை பார்த்த விஷயத்தை இந்த ஊர் அறிஞ்சா உன் நிலைமை என்னவாகும்? கௌதம் பயத்தில் உறைந்தார். அவர் தன் தவறை உணர்ந்தாலும் கௌரவத்திற்கு பயந்து நடுங்கினார். காமி, ப்ளீஸ், அந்த பெட்டியை கொடுத்துடு. நாம இங்கிருந்து எங்காவது போயிடலாம் என கெஞ்சினார்.
காமினி இப்போது நிமிர்ந்து நின்றாள். யாரும் எங்கும் போகப் போறது இல்லை. ராஜேஸ்வரி மேடம், நீங்க ஆசைப்படுற இந்த சொத்து எனக்கு வேண்டாம். கௌதம், நீங்க அடகு வச்ச இந்த மானமும் எனக்கு வேண்டாம். அர்ஜுன், உன் காதலும் எனக்கு வேண்டாம். அவள் தன் கழுத்தில் இருந்த தாலியை மெல்ல கலற்றி கௌதமின் கையில் வைத்தாள். இந்த வீட்டையும் சொத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. பழி வாங்க நினைச்ச ராஜேஸ்வரி கிட்ட கொடுத்துட்டு தெருவுல நில்லுங்க. நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்றால் உறுதியாக எங்கே போவாய்? உனக்கு யார் இருக்கா என கௌதம் கேட்க காமினி ஒரு புன்னகையோடு சொன்னாள். ஒருத்தி தனியா இருக்க கத்துக்கிட்டா அவளுக்கு யாரும் தேவையில்லை. என் படிப்பு இருக்கு, என் திறமை இருக்கு. உங்களைப் போன்ற சுயநலவாதிகளுக்கு நடுவுல வாழதை விட ஒரு வேளை கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா இருப்பேன். காமினி தன் துணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே நடக்கத் தொடங்கினாள். அர்ஜுன் அவளை தடுக்க முயன்றான். வாசலில் நின்றிருந்த கார் அருகே சென்ற காமி ஒரு நிமிடம் கூட திரும்பி பார்க்காமல் நடக்கத் தொடங்கினாள். பின்னால் அர்ஜுனின் குரல் கேட்டது. காமி, நில், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு என்று அர்ஜுன் ஓடி வந்தான். காமி நின்றாள், ஆனால் அவன் முகத்தை பார்க்கவில்லை. இன்னும் என்ன பாக்கி இருக்க அர்ஜுன்? உன் அம்மாவின் பழிவாங்கல் முடிந்துவிட்டது. உன் அண்ணனின் சொத்து கைமாறிவிட்டது. இதில் இனி நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றால் கசப்புடன். இல்லை காமி, நான் உன்னை ஏமாற்ற நினைத்தது உண்மைதான். ஆனால் உன்னுடன் கழித்த அந்த நொடிகள், நான் பார்த்த அந்த திரைப்படங்கள், உனக்காக நான் துடிக்க ஆரம்பித்தது. இது எதுவுமே நாடகம் இல்லை. அம்மாவுக்கு தெரியாமல் நான் உன்னை காப்பாற்ற நினைக்கிறேன். என்னுடன் வா, நாம் எங்காவது தூரமாக சென்று விடலாம் என அர்ஜுன் கெஞ்சினான். காமினி ஏளனமாக சிரித்தாள். அர்ஜுன், கௌதம் என் உடலை அடகு வைத்தார். நீ என் உணர்ச்சிகளை அடகு வைத்தாய். இருவருமே என் நம்பிக்கையைதான் கொன்றீர்கள். ஒரு துரோகியிடமிருந்து தப்பித்து இன்னொரு துரோகியிடம் தஞ்சமடைய நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. என்னை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டு விரவிரவென நடந்தாள். உள்ளே வீட்டில் ராஜேஸ்வரியின் ஆட்டம் தொடர்ந்தது. கௌதம் தன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த சொத்துக்கள் பறி போவதைக் கண்டு சோபாவில் நிலை குலைந்து அமர்ந்திருந்தார். கௌதம், உன் மனைவியை கூட உன்னால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. நீ எல்லாம் ஒரு பிசினஸ் மேனா, கையெழுத்தை போடு என ராஜேஸ்வரி அதட்டினார். கௌதம் கையெழுத்திடும்போது அவரது கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் அது காமி இழந்ததற்காக அல்ல, சொத்தை பறி கொடுத்ததற்காக மட்டுமே. மறுபுறம் ஒரு வாடகை காரை பிடித்து காமி தனது தோழி மீனாவின் வீட்டுக்கு சென்றாள். மீனா அவளது பள்ளி தோழி. அவளிடம் ராஜேஸ்வரி சொன்னது போய் என்பதும் மீனா உண்மையான தோழி என்பதும் காமினிக்கு தெரியும். காமி, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதற்றமா வர என மீனா பதறினாள். காமினி நடந்தவற்றை அனைத்தையும் விவரித்தாள். மீனா ஆத்திரமடைந்தாள். அந்த கௌதம் இவ்வளவு கீழ்த்தரமானவனா? அர்ஜுன் உன்னை இப்படி ஏமாற்றுவான் என்று நான் நினைக்கவே இல்லை. கவலைப்படாதே, என் வீட்டில் நீ எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் இருக்கலாம். காமி கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். இல்லை மீனா, நான் யாரையும் சார்ந்து இருக்க விரும்பவில்லை. எனக்கு ஒரு வேலை தேடித்தா, என் சொந்த காலில் நிற்கணும். கௌதமும் அர்ஜுனும் ஒரு நாள் என் முன்னே கையேந்தி நிற்கணும். அதுதான் நான் அவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை என்றாள். அன்று இரவு காமினி ஈனாவின் வீட்டில் உறங்க முயன்றபோது அவளது போன் மீண்டும் ஒலித்தது. அது அர்ஜுனிடம் இருந்து வந்த குறுஞ்செய்தி. காமினி, கௌதம் செய்த ஒரு பெரிய ரகசியத்தை நான் கண்டுபிடித்துவிட்டேன். அவர் உன்னை மட்டும் ஏமாற்றவில்லை, உன் குடும்பத்தையே அழித்திருக்கிறார். உண்மை சொல்ல நான் நாளை உன்னை சந்திக்க வேண்டும். காமினி புலம்பினாள். கௌதம் மறைத்த இன்னும் ஒரு பெரிய ரகசியம் என்னவாக இருக்கும்? மறுநாள் காலை காமி முடிவோடு அர்ஜுன் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றாள். அது ஒரு அமைதியான கடற்கரை சாலை. அர்ஜுன் அங்கே கவலையோடு காத்துக் கொண்டிருந்தான். காமி பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. காமி, நீ வருவியான சந்தேகமா இருந்தது. ஆனால் இதை உன்கிட்ட சொல்ல வேண்டியது என் கடமை.
என தயக்கத்துடன் பேசத் தொடங்கினான். சுத்தி வளர்க்காம விஷயத்தை சொல்லு அர்ஜுன். ஏற்கனவே என் வாழ்க்கை சிதைஞ்சு போயிருக்கு. இதுக்கு மேலே என்ன ரகசியம் இருக்க போகுது என காமினி கசப்புடன் கேட்டாள். அர்ஜுன் ஒரு பழைய டைரியையும் சில ஆவணங்களையும் நீட்டினான். கௌதமோட அப்பா உங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னரா இருந்திருக்கார். 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா ஒரு விபத்துல இறந்தாரே. அது விபத்து இல்ல காமினி, அது ஒரு திட்டமிட்ட கொலை. உங்க அப்பாவோட எல்லா சொத்துக்களையும் அபகரிக்க கௌதமும் அவங்க அப்பாவும் சேர்ந்து போட்ட பிளான் அது. காமி அதிர்ச்சியில் உறைந்து போனால், என்ன சொல்ற அர்ஜுன்? கௌதம் என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாரே, அந்த பாசம் எல்லாம் பொய்யா? அன்பு இல்லை காமி, அது பயம். உன் அப்பாவோட வாரிசு நீதான். நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த சொத்துக்கள் சட்டப்படி உனக்குதான் சேரும். அதனாலதான் உன்னை திருமணம் செஞ்சுகிட்டு வெளி உலகமே தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள உன்னை பூட்டி வச்சிருந்தாரு. உன்னை ஒரு பொம்மை மாதிரி மாத்துனாதான் அவரால அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியும்னு கணக்கு போட்டாரு என்றான் அர்ஜுன். காமிக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. தான் நேசித்த மனிதன் தன் தந்தையின் மரணத்திற்கு திட்டமிட்டவன் என்பது அவளால் தாங்க முடியாத உண்மையாக இருந்தது. இதை ஏன் இப்ப என்கிட்ட சொல்ற? உன் அம்மாவோட பழிவாங்கல் திட்டத்துல எதுவும் ஒரு பாகமா என அவனை சந்தேகத்துடன் பார்த்தாள். இல்லை காமினி, எங்க அம்மாவுக்கு கௌதமோட பணத்தின் மேலதான் குறி. ஆனா எனக்கு உன் மேல ஒரு ஈர்ப்பு வந்த பிறகு உனக்கு நடக்கிற அநீதியை என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. இந்த ஆவணங்கள் எல்லாம் இப்போ உன் கையில. இதை வச்சு நீ கௌதமை சட்டப்படியும் வீழ்த்தலாம். உன் அப்பாவோட சொத்தையும் மீட்கலாம் என அர்ஜுன் உணர்ச்சிகரமாக சொன்னான். அதே சமயம் காமினியின் போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது கௌதம்தான். காமி எங்க இருக்கா? அர்ஜுன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? அவனை நம்பாதே, அவன் உன்னை ஏமாத்துறான். ராஜேஸ்வரி எனக்கு கொடுத்த நெருக்கடியாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வா. நாம எல்லாம் பேசிக்கலாம் என கௌதம் கதறினார். காமி போனை எடுத்து, கௌதம், இத்தனை நாள் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இனி என் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். என் அப்பாவோட சாவுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இனிமே நான் காமினி இல்லை. கௌரவம் இழந்த ஒரு பெண்ணோட ஆவேசம் எனச் சொல்லிவிட்டு போனை துண்டித்தாள். அர்ஜுன் அவளை ஏறிட்டான். இப்போ என்ன செய்ய போற காமினி? அவன் செய்த துரோகத்துக்கு அவன் கையே அவனுக்கு கொள்ளையா மாறணும். ராஜேஸ்வரிக்கும் கௌதமுக்கும் நடுவுல ஒரு மோதலை உருவாக்கினாதான் உண்மைகள் வெளியே வரும் என்றாள் காமி ஆவேசமாக. காமி அந்த ஆவணங்களை இறுக பற்றிக்கொண்டாள். அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், நீ எனக்கு செய்வது உதவியா அல்லது உபகாரமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு எனக்கு உன் துணை தேவை என்றால் அர்ஜுன் உறுதியாக தலையசைத்தான். உன் பக்கம் நியாயம் இருக்கு காமினி. என் அம்மாவுக்கும் கௌதமுக்கும் இடையில் நடக்கும் இந்த அதிகார போட்டியில் நீ சிதைந்து போக நான் விடமாட்டேன். காமினி நேராக தான் வாழ்ந்த அதே வீட்டிற்கு சென்றாள். அங்கே கௌதம் மது கோப்பையுடன் நிலை குலைந்து அமர்ந்திருந்தார். காமினியை பார்த்ததும் அவர் ஓடி வந்தார். காமி, நீ வருவேனே எனக்கு தெரியும். அந்த அர்ஜுன் உன்கிட்ட ஏதோ பொய் சொல்லி இருப்பான். அதை நம்பாதே என அவர் ஆரம்பிக்க காமினி கையை உயர்த்தி அவரை தடுத்தாள். நிச்சயமாக அவர் சொன்னதை நான் நம்பவில்லை கௌதம். இந்த ஆவணங்கள் தான் பேசுகின்றன என தன் தந்தையின் மரணம் குறித்த உக்கோப்புகளை அவர் முன்னே இருந்தால் கௌதமின் முகம் வெளிப்போனது. இது எல்லாம் பொய்யான ஆதாரங்கள் என தடுமாறினார். பொய் சொல்லாதீங்க கௌதம், என் அப்பாவோட விபத்து நடந்த அன்னைக்கு உங்க போன் லொகேஷன் அங்கேதான் இருந்திருக்கு. இத்தனை வருஷம் என்னை ஒரு பொம்மை மாதிரி வச்சிருந்ததுக்கு காரணம் என் மேல இருந்த அன்பு இல்லை, உங்க மேல இருந்த பயம். இப்போ சொல்லுங்க ராஜேஸ்வரி கிட்ட, நீங்க இழந்த சொத்துக்களை மீட்கணுமா வேண்டாமா என் ஒரு புதிய நிபந்தனையை விதித்தாள். கௌதம் புரியாமல் அவளை பார்த்தார்.
என்ன சொல்ற காமினி? ராஜேஸ்வரிக்கு இந்த ஆவணங்களை பற்றி தெரிந்தால் அவர் உங்களை ஒரு நிமிடம் கூட உயிரோட வைக்க மாட்டார். உங்களை மிரட்டி எல்லா சொத்துக்களையும் வாங்கிய பிறகு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பவும் அவர் தயங்க மாட்டார். உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. ராஜேஸ்வரிக்கு தெரியாம உங்களுடைய எல்லா பினாமி சொத்துக்களையும் என் பெயருக்கு மாத்துங்க. பதிலுக்கு இந்த ஆதாரங்களை நான் யாருக்கும் தெரியாம அளிச்சறேன் என்றாள் காமினி. கௌதம் ஒரு நிமிடம் யோசித்தார். அவருக்கு வேறு வழி தெரியவில்லை. ராஜேஸ்வரி என்ற பிசாச்சிடம் சிக்கிக் கொள்வதை விட காமினியிடம் சரணடைவது மேல் என நினைத்தார். சரி காமி, நீ சொல்றபடியே செய்கிறேன். ஆனா ராஜேஸ்வரிக்கு இது தெரியக்கூடாது. ஆனால் அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை மறைந்திருந்து கேட்டுக் கொண்டிருந்தாள் ராஜேஸ்வரி. அவர் மெல்ல அறைக்குள் நுழைந்தார். ரொம்ப சாமர்த்தியமா பிளான் போடுற காமினி. கௌதமை மிரட்டி சொத்தை வாங்க பார்க்கிறியா? அர்ஜுன் உனக்கு உதவி செய்வான் என்றே நீ நினைத்தால் அது உன் முட்டாள்தனம் என சிரித்தார். அப்போது அர்ஜுன் உள்ளே வந்தான். அவன் கையில் ஒரு லேப்டாப் இருந்தது. அம்மா, காமி உங்களை மிரட்டவில்லை. உங்களை எச்சரிக்கிறாள். கௌதமின் பினாமி சொத்துக்கள் எல்லாமே ஏற்கனவே என் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. நீங்க கௌதம் கிட்ட வாங்குன அந்த சொத்து பத்திரங்கள் செல்லாது. ஏன்னா அந்த சொத்துக்களின் உண்மையான வாரிசு காமினிதான் என்றான். ராஜேஸ்வரி அதிர்ச்சியில் உறைந்தார். அர்ஜுன் என் மகனா, நீ எனக்கே துரோகம் செய்றியா? இது துரோகம் இல்லம்மா, பிராயசித்தம் என்றான் அர்ஜுன் உறுதியாக. ராஜேஸ்வரி தன் மகனை ஒரு அந்நியனைப் போல பார்த்தார். அர்ஜுன், உன்னை வளர்த்து உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? ஒரு பெண்ணுக்காக உன் தாயையே எதிர்க்கிறியா என்று கத்தினார். அர்ஜுன் நிதானமாக பேசினான். அம்மா, நீங்க கொடுத்தது அதிகாரம் இல்லை. வெறும் பழி வாங்கும் உணர்ச்சி மட்டும்தான். அது எனக்கு நிம்மதியை தரல. ஆனா காமினி கிட்ட நான் பார்த்த அந்த தூய்மையான அன்பு என்னை திருத்திருச்சு. ஒரு துரோகியையும் ஒரு பழி வாங்குறதையும் ஒன்னா சேர்த்து பார்க்க எனக்கு அருவருப்பாயிருக்கு. கௌதம் இப்போது சுதாரித்துக் கொண்டார். அர்ஜுன், சொத்து உன் கைக்கு மாறிடுச்சுன்னு சொல்லாதே. அந்த பத்திரங்கள்ல என் கையெழுத்து இருக்கு என்று கத்தினார். கௌதம், அந்த சொத்துக்களின் உண்மையான வாரிசு காமினின்னு ஆதாரங்கள் சொல்லும்போது உங்க கையெழுத்துக்கு என்ன மதிப்பு? இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிற்கலாம். இல்ல ஒருத்தரை ஒருத்தர் அழிச்சுக்கலாம். ஆனா காமினிக்கு சேர வேண்டியது அவளுக்கு போயே தீரும் என அர்ஜுன் முடிவெடுத்தான். ராஜேஸ்வரி ஆத்திரத்தில் தன் பையிலிருந்து ஒரு சிறிய கைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்தார். இப்போவே ஆட்களை அனுப்பு, இந்த வீட்டை சுத்தி வழங்க. காமி பதற்றம் அடைந்தாள். ராஜேஸ்வரி மேடம், இதெல்லாம் தேவையில்லாதது. நீங்க ஆசைப்படுவது பணம் தானே? அதை தந்துட்டு இந்த வீட்டை விட்டு உங்களை அனுப்பிறேன் என்றால் பணம் மட்டும் முக்கியமில்லை காமினி, என் கௌரவம் முக்கியம். என்னையே எதிர்த்த என் மகனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் என ராஜேஸ்வரி வெறித்தனமாக சிரித்தார். திடீரென வீட்டின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அந்த இருட்டில் காமினியின் கை நடுங்கியது. யாரோ ஒருவன் அவளது வாயை பொத்தி இழுத்துச் சென்றான். அது அர்ஜுனா அல்லது ராஜேஸ்வரியின் ஆட்களா என்று அவளுக்கு தெரியவில்லை. சத்தம் போடாதே காமினி, இது நான்தான் என அர்ஜுனின் குரல் அவள் காதோரான் கொளித்தது. அவன் அவளை ரகசியமாக வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்திற்கு அழைத்து சென்றான். அர்ஜுன், கௌதம் எங்கே? உங்க அம்மா என்ன செய்ய போறாங்க? அம்மா ரொம்ப ஆபத்தானவங்க காமினி. அவங்க ஆட்கள் வரதுக்குள்ள நாம இங்கிருந்து கிளம்பணும். கௌதம் இப்போ அவங்க பிடியில இருக்காரு. அவர் செஞ்ச தப்புக்கு அவரே பதில் சொல்லட்டும். ஆனா உனக்கு ஆபத்து வர நான் விடமாட்டேன் என்றான் அர்ஜுன். தோட்டத்தில் ஒரு கார் தயாராக இருந்தது. அர்ஜுன் காமினியை ஏற்றிக்கொண்டு வேகமாக புறப்பட்டான். பின்னாலேயே ராஜேஸ்வரியின் ஆட்கள் கார்களில் துரத்தத் தொடங்கினர். காமினி ஜன்னல் வழியாக பார்த்தால் ஒரு காலத்தில் சொகுசாக வாழ்ந்த அந்த வீடு இப்போது தீப்பிழம்புகளுக்கு நடுவே மறைவது போல தோன்றியது. அவளது கடந்த காலமும் அதோடு சேர்த்து எரிந்து கொண்டிருப்பதாக அவள் உணர்ந்தாள்.
அர்ஜுன் நாம எங்க போறோம், உண்மையான நியாயம் கிடைக்கிற இடத்துக்கு என்றான் அர்ஜுன். காரின் வேகத்தை கூட்டியபடி அர்ஜுன் அவர்கள் மிக நெருங்கிவிட்டார்கள். என்ன செய்ய போகிறோம் என காமினி பதற்றத்தில் கத்தினாள். அர்ஜுன் ஸ்டேரிங்கை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். பயப்படாதே காமினி, இந்த சாலை ஒரு மலைப்பாதையை நோக்கி செல்கிறது. அங்கே அவர்களை திசை திருப்புவது எளிது என்றான். காருக்குள்ளே ஒருவித அமைதி நிலவினாலும் வெளியே இன்ஜினின் இரைச்சல் அவர்கள் உயிருக்கு இருக்கும் ஆபத்தை உணர்த்தியது. திடீரென பின்னால் வந்த கார் அர்ஜுனின் கார் மீது மோதியது. ஒரு பெரிய அதிர்வில் காமினி முன் இருக்கையில் மோதி நிலை குலைந்தாள். அர்ஜுன் என அவள் அலற அவன் லாவகமாக காரை சமன் செய்தான். காமி, சீட் பெல்ட்டை இறுக்கிக்கொள் என்று கத்தியபடி காரை ஒரு குறுகிய மண் பாதையில் திருப்பினான். அந்த பாதை ஒரு பழைய பாலடைந்த குடவரை நோக்கிச் சென்றது. அர்ஜுன் அங்கே காரை நிறுத்திவிட்டு காமினியின் கையை பிடித்துக் கொண்டு உள்ளே ஓடினான். இங்கே ஏன் வந்தோம் அர்ஜுன், இது பாதுகாப்பான இடமா? இல்லை, இதுதான் என் அம்மாவின் இரகசிய குடோன். இங்கேதான் கௌதமின் தந்தை அபகரித்த பழைய சொத்து விவரங்கள் அனைத்தும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. திருடன் வீட்டிலேயே திருடுவதுதான் சரியான வியூகம் என்றான் அர்ஜுன் மூச்சரைக்க. அவர்கள் புடனில் மேல் தளத்திற்கு சென்றபோது ராஜேஸ்வரியின் ஆட்கள் உள்ளே நுழைந்தனர். ராஜேஸ்வரியும் அங்கே வந்து சேர்ந்தார். அர்ஜுன், நீ என் மகன் என்பதால் உன்னை விட்டுவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீ என் சாம்ராஜ்யத்தையே அழிக்க துணிந்துவிட்டாய். கௌதம் அங்கே எரியும் வீட்டிலேயே பிணமாகிவிட்டான். இப்போது உனக்கும் அந்த பெண்ணுக்கும் அதே கதிதான் என ராஜேஸ்வரி அதிகாரத்துடன் கத்தினார். காமி அதிர்ச்சியில் உறைந்தாள். கௌதம் இறந்துவிட்டாரா? தான் வெறுத்தாலும் தன் கணவனாக இருந்த ஒருவனின் முடிவு இவ்வளவு கோரமாக இருக்கும் என்று அவள் நினைக்கவில்லை. ராஜேஸ்வரியின் ஆட்கள் அர்ஜுனை சூழ்ந்து கொண்டனர். ஒரு பெரிய சண்டை அங்கே மூண்டது. அர்ஜுன் ஆவேசமாக போரிட்டான். ஆனால் எண்ணிக்கையில் அவர்கள் அதிகமாக இருந்தனர். ஒருவன் அர்ஜுனின் தலையில் பலமாக தாக்க அவன் மயக்கமுற்று கீழே விழுந்தான். அர்ஜுன் என காமினி அவனிடம் ஓடினாள். ராஜேஸ்வரி மெல்ல காமினியை நெருங்கினார். உன் ஒருத்தியால் இன்று என் மகனை நான் இழந்துவிட்டேன். இந்த சொத்து பத்திரங்களை இப்போதே எனக்கு மாற்றிக் கொடு, இல்லை என்றால் அர்ஜுன் கண் முன்னாலேயே நீ சாவா என மிரட்டினாள். காமினி அந்த இக்கட்டான சூழலிலும் நிதானத்தை இழந்தாள். அவள் கையில் அர்ஜுன் கொடுத்திருந்த அந்த லேப்டாப் இருந்தது. ராஜேஸ்வரி மேடம், நீங்க அர்ஜுனை வளர்த்தி இருக்கலாம். ஆனால் அவரை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த லேப்டாப் மூலம் ஏற்கனவே இந்த உடனின் முகவரி மற்றும் நீங்கள் கௌதமை கொன்றதற்கான சிசிடிவி ஆதாரங்களை நான் லைவ் ஸ்ட்ரீமிங் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது இதை என் தோழி மீனா பார்த்துக் கொண்டிருக்கிறாள். ராஜேஸ்வரின் முகம் இப்போது பயத்தில் விளறியது. என்ன சொல்கிறாய்? ஆமாம், இன்னும் 10 நிமிடத்தில் இந்த இடத்தை இந்த ஊர் மக்கள் சூழ்ந்து கொள்வார்கள். நீங்கள் தப்பிப்பது இனி சாத்தியமில்லை என்றால் காமினி உறுதியாக. ராஜேஸ்வரி வெறித்தனமாக சிரித்தார். லைவ் ஸ்ட்ரீமிங்கா? இந்த நடுக்காட்டில் உனக்கு சிக்னல் கிடைப்பதே அரிது. இதில் நீ என்னை மிரட்டுகிறாயா என் அருகில் இருந்த ஒருவரின் கை துப்பாக்கியை பறித்து காமினியை நோக்கி நீட்டினார். காமி கண்களை இமைக்காமல் அவரை பார்த்தாள். சிக்னல் கிடைக்கவில்லைதான் மேடம். ஆனால் அர்ஜுன் முன்னெச்சரிக்கையாக இந்த குடோனில் சாட்டிலைட் ரவுட்டரை ஏற்கனவே பொருத்தியிருக்கிறான். இப்போது உங்கள் ஒவ்வொரு அசைவும் உலகிற்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. இதோ பாருங்கள் என லேப்டாப் திரையை அவர் பக்கம் திருப்பினாள். அங்கே கமெண்ட் செக்ஷனில் மக்கள் ராஜேஸ்வரிக்கு எதிராக கொந்தளித்துக் கொண்டிருப்பதைக் கண்டதும் ராஜேஸ்வரியின் ஆட்கள் பின்வாங்க தொடங்கினர். மாட்டுவது நிச்சயம் என்று தெரிந்ததும் அவர்கள் தப்பிப்பதிலேயே குறியாக இருந்தனர். மயக்கத்தில் இருந்த அர்ஜுன் மெல்ல கண்களை திறந்தான். தன் முன்னால் காமினி ஒரு வீராங்கனையாக நின்று தன் தாயையே எதிர்த்து பேசுவதை பார்த்தபோது அவனுக்குள் ஒரு பெருமை பிறந்தது. அவன் சிரமப்பட்டு எழுந்து காமினியின் அருகில் நின்றான். அம்மா, இன்னும் இத்தனை காலம்தான் இப்படி அதிகாரத்தை சுவைப்பீர்கள்? இதோ பாருங்கள், உங்களை நம்பிய ஆட்களே உங்களை கைவிட்டு ஓடுகிறார்கள்.
கௌதம் செய்த தப்பிற்கு அவர் தண்டனை அனுபவித்து விட்டார். ஆனால் நீங்கள் செய்யும் இந்த அநீதிக்கு முடிவே இல்லையா? என்றான் அர்ஜுன் பலவீனமான குரலில். ராஜேஸ்வரிக்கு இப்போது வேறு வழி தெரியவில்லை. தான் இத்தனை காலம் சேர்த்த செல்வாக்கும் அதிகாரமும் ஒரு சாதாரண பெண்ணால் மண்ணோடு மண்ணாகிவிட்டதை அவரால் தாங்க முடியவில்லை. ஆத்திரத்தில் துப்பாக்கியின் விசையை அழுத்த போனார். சரியாக அந்த தருணத்தில் தூரத்திலிருந்து ஏராளமான ஊர் மக்களின் குரல்களும் வாகனங்களின் ஒலியும் கேட்கத் தொடங்கின. மீனா கொடுத்த தகவலின்படி அருகில் இருந்த மக்கள் மற்றும் காமினியின் ஆதரவாளர்கள் அங்கே திரண்டு வந்தனர். துப்பாக்கியை கீழே போடுங்கள் ராஜேஸ்வரி என திரளான கூட்டத்தின் குரல் கேட்டது. ராஜேஸ்வரின் கை நடுங்கியது. சட்டமும் நீதியும் தன்னை சூழ்ந்து கொண்டதை உணர்ந்த அவர் விரக்தியில் துப்பாக்கியை கீழே போட்டார். தோற்றுவிட்டேன், ஒரு பெண்ணிடமும் என் மகனிடமும் தோற்றுவிட்டேன் என தரையில் அமர்ந்தார். மக்களின் உதவியுடன் ராஜேஸ்வரி அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார். அர்ஜுனும் காமினியும் அந்த பாலடைந்த விடோனில் தனியாக நின்றனர். காமினி, என்னை மன்னித்து விடு, உன்னை இந்த சூழலில் சிக்க வைத்ததற்கு நான்தான் காரணம் என்றான் அர்ஜுன். காமி அவன் கைகளை பற்றிக் கொண்டாள். இல்லை அர்ஜுன், துரோகிகளின் கூட்டத்தில் நீ ஒருவனாக இருந்திருக்கலாம். ஆனால் இறுதியில் நீ காட்டியது உண்மையான மனித நேயம். என் தந்தையின் மரணத்திற்கு நீதி கிடைத்துவிட்டது. கௌதம் இல்லை, அவர் செய்த பாவங்களும் அவருடன் போய்விட்டது. இனி என் வாழ்க்கை என் கையில் என்றார். அடுத்து என்ன செய்யப் போகிறாய்? என் தந்தையின் கௌரவத்தை மீட்க வேண்டும். இழந்த சொத்துக்களைக் கொண்டு நலிந்தவர்களுக்கு உதவ வேண்டும். அதில் உனக்கு சம்மதம் என்றால் நீ என் கூடவே இருக்கலாம் என மெல்ல சிரித்தாள் காமி. சில மாதங்களுக்குப் பிறகு சென்னை மாநகரின் மையப்பகுதியில் இருந்த அந்த பெரிய அலுவலகம் புது பொலிவுடன் காணப்பட்டது. அதன் முகப்பில் சிவசங்கரன் அறக்கட்டளை என்ற பெயர் பலகை கம்பீரமாக மின்னியது. கௌதமின் பிசினஸ் மோசடிகள் மற்றும் ராஜேஸ்வரியின் ஆதிக்கத்தில் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் சட்ட போராட்டத்திற்கு பிறகு காமினியின் கைக்கு வந்து சேர்ந்தன. ஆனால் அவள் அந்த சொத்துக்களை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தவில்லை. தன் தந்தையின் கனவான ஏழை மாணவர்களின் கல்விக்காகவும் ஆதரவற்ற பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒரு பெரிய அறக்கட்டளையை தொடங்கியிருந்தாள். அலுவலகத்தின் உள்ளே காமி கோப்புகளை பார்த்து கொண்டிருந்த போது அர்ஜுன் ஒரு பூங்கொத்துடன் உள்ளே நுழைந்தான். என்ன மேடம், ரொம்ப பிஸியா என புன்னகையுடன் கேட்டான். காமி நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் இப்போது பழைய பயமோ தயக்கமோ இல்லை. ஒரு தெளிவான லட்சியம் இருந்தது. வா அர்ஜுன், இன்று மாலை நடக்கப் போகும் விழாவிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்துவிட்டதா? எல்லாம் தயார் காமினி. நீ ஒரு சாதாரண பெண்ணாக என் வீட்டிற்கு வந்தபோதே உன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம் வரும் என்று நான் நினைக்கவே இல்லை. அன்று நாம் பார்த்த அந்த திரைப்படங்களை விட உன் நிஜ வாழ்க்கை மிகப்பெரிய பாடத்தை எனக்கு கற்பித்து விட்டது என்றான் அர்ஜுன் நெகிழ்ச்சியுடன். துரோகங்கள் என்னை வீழ்த்த நினைத்த போது உன்னுடைய அந்த ஒரு துளி மனிதநேயம்தான் என்னை மீண்டும் நிமிர்ந்து நிற்க வைத்தது அர்ஜுன். கௌதம் செய்த தவறை நீ திருத்திக் கொண்டாய். அதனால்தான் இன்று நாம் நண்பர்களாக இங்கே நிற்கிறோம் என்றால் காமினி நண்பர்களாக மட்டுமா என அர்ஜுன் மெல்ல வினவ காமினி புன்னகைத்தாள். காலம் எல்லாவற்றையும் மாற்றும் அர்ஜுன். காயங்கள் ஆற நேரம் எடுக்கும். ஆனால் அந்த ஆறாத வடுக்களுக்கு நடுவே ஒரு நம்பிக்கை துளிர் விட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நீதான் என அவரது கைகளை பற்றிக் கொண்டாள். இருவரும் அந்த அலுவலகத்தின் பால்கனிக்கு வந்து நின்றனர். கீழே உலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் தனிமையில் வாடிய காமி இன்று ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வாழ்வாதாரமாக மாறியிருந்தாள். கௌதமின் நினைவுகள் இப்போது ஒரு கசப்பான கனவாக அவளுக்குள் மறைந்து போயிருந்தது. ராஜேஸ்வரி தன் தவறுக்குரிய தண்டனையை தட்டப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார். நிழல்கள் மறைந்து வெளிச்சம் படரத் தொடங்கியது. அந்த மாலை நேரத்தில் காமனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. வாழ்க்கை என்பது மற்றவர்கள் நமக்காக எழுதும் திரைக்கதை அல்ல, நம் துணிச்சலை கொண்டு நாம் எழுதும் காவியம்.
அர்ஜுனின் தோளில் மெல்ல தலை சாய்த்தபடி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க தயாரானாள் காமினி. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்டுக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.